தளபதி விஜயுடைய வாக்குறுதிகள் 12. அப்படி என்ன 12 வாக்குறுதிகள் பார்க்கலாமா? நம்பர் 1, எல்லாருக்குமே நிரந்தரமான வீடு. நம்பர் 2, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். நம்பர் 3, ஒவ்வொரு வீட்லேயுமே கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு. நம்பர் 4, ஒவ்வொருவருமே குறைந்தபட்சம் பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். நம்பர் 5, வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம். நம்பர் 6, அதற்கான வேலைவாய்ப்பு. நம்பர் 7, அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம். நம்பர் 8, அரசு மருத்துவமனையை நம்பி போகக்கூடிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்தணும். இன்னும் நிறைய வசதிகளை கொண்டு வரணும். நம்பர் 9, பருவமழையில் எதுவுமே பாதிக்காமல் இருக்கக்கூடிய வகையில் மேம்பாடு. நம்பர் 10, மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கிட்ட இருந்து கருத்து கேட்டு பாதுகாப்பு. வளர்ச்சி திட்டங்களை நம்ம செயல்முறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். நம்பர் 11, தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கணும். நம்பர் 12, சட்டம் ஒழுங்கு கண்டிப்போடு இருக்கணும் அப்படின்னு காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பார்த்திங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவருடைய வாக்குறுதி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்து ஆட்சிக்கு வந்தா இல்லை நிச்சயமாக வருவோம் அப்போ இது எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு பகிரங்கமாக பார்த்திங்கன்னா தலைவர் விஜய் வாக்குறுதி அளிச்சிருக்காரு.